நல்ல கிரீமி அண்ட் டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்த்துடலாமா. 3 பெரிய வெங்காயம், 4 தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு அப்படியே சிக்கனுக்கு கொஞ்சமா சிக்கன் 65 மசாலா, மிளகுத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா சீரகத்தூள், தயிர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு பேன்ல கொஞ்சமா பட்டர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மேக்னேட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு 75% நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு பேன்ல கொஞ்சமா பட்டர் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை, ஆனியன், தக்காளி நல்லா ரிச் அண்ட் கிரீமியா வரதுக்காக ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்திருக்கேன். சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்த்து வச்சிருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேன்ல கொஞ்சமா பட்டர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இப்போ நம்ம அரைச்ச விழுது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மசாலா நல்லா கொதிக்கும் போது மிளகாத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமா கரம் மசாலா, அதுக்கப்புறம் சுகர் கொஞ்சமா, சால்ட் கொஞ்சமா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்க சிக்கனையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்து கஸ்தூரி மேத்தி சேர்த்திருக்கோம்னா ரிச் அண்ட் கிரீமியான பன்னீர் பட்டர் மசாலா